Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம fish biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து fish வந்து marinate பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து இஞ்சி பூண்டு, மிளகாய் தூள், அப்புறம் வந்து கொஞ்சமா பெப்பர், ஜீரகத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமா வந்து இத பிரியாணி மசாலா ஆட் பண்ணி 1 hour வந்து marinate பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெசிபி வந்து நாங்க வந்து விறகு அடுப்புல செய்றோம். இது வந்து நிறைய பேருக்கு செய்யிறதுனால நாங்க வந்து விறகு அடுப்பை யூஸ் பண்ணி செய்றோம். இது வந்து டேஸ்ட் வந்து விறகு அடுப்புல செஞ்சா வந்து நல்லா சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இன்னொரு சைடு வந்து அரிசி வேகறதுக்காண்டி சுடு தண்ணி வந்து கொதிக்க வைக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதல வந்து தக்காளி ஆட் பண்றோம். கொஞ்சமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாம் சாஃப்ட் ஆற அளவுக்கு நல்லா வதக்க விட்டுருங்க. இந்த பாருங்க இப்போ வந்து வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிட்டு வருது. இதுல நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்றோம். நம்ம வந்து ஆல்ரெடி ஃபிஷ்ல வேற இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுனால இந்த இஞ்சி பூண்டு வந்து இதுக்கு போதும். இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்க. பிரியாணி மசாலா நம்ம ஆட் பண்றோம்ல அதனால இந்த மிளகாய் தூள் வந்து இதுக்கு போதும். இப்போ இஞ்சி பூண்டு மிளகாய் தூள்லாம் நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து இப்போ பிரியாணி மசாலா ஆட் பண்றோம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் இருக்கும் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிருங்க. black pepper powder வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து cumin powder ஜீரகத்தூள் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க. ஒன் கப் அளவுக்கு இதுல வந்து தயிர் ஆட் பண்ணிருங்க. நம்ம வந்து தயிர் நிறைய ஆட் பண்ணாதான் வந்து டேஸ்ட் வந்து பிரியாணியோட வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து நல்லா அது வந்து ஒரு 2-3 பீசஸ் வந்து ஃபிஷ்ஷோட பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரேவில வந்து ஃபிஷ்ஷோட வந்து ஸ்மெல் வரணும்ங்கிறதுக்காண்டி வந்து ஃப்ளேவர் வரணும்ங்கிறதுக்காண்டி ஃபிஷ் ஆட் பண்றோம். இதுல கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிருங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 minutes வந்து நல்லா குக் பண்ணிருங்க. பாருங்க இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான கிரேவி வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு. இதுல வந்து நம்ம எந்த எக்ஸஸ் வாட்டரும் வந்து ஆட் பண்ணல. அந்த தயிர் ஊத்துனோம்ல அதுல உள்ள வந்து தண்ணி தான் வந்து இவ்ளோ கிரேவி வந்திருக்கு.
இப்போ வந்து அரிசியை வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா வந்து ஒரு 3/4 வாசி வந்து வேகிற அளவுக்கு அரிசியை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிறப்பே வந்து நல்லா வந்து மழை பெஞ்சிருச்சு. நல்ல ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சு. அந்த வந்து விறகு அடுப்பில் வச்சு செஞ்சுட்டு மழையும் பெஞ்சி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி குக் பண்ணோம் அன்னைக்கு. ரைஸ் வந்து குக் ஆனதுக்கப்புறம் இந்த ரைஸை வந்து அந்த நம்ம வந்து கிரேவி செஞ்சு வச்சுருந்தோம்ல அதுக்கு மேலே வந்து லேயர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அதை வந்து தம் போட்டுருங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பிரியாணியில் வந்து லேயர் பண்ணணும். பாருங்கள், அரிசி வந்து ஒரு 80 to 85% வந்து இப்போ குக் ஆகிருக்கு. இப்போ வந்து இதை வந்து கொஞ்சமாக அரிசியை வந்து நகர்த்தி விட்டுட்டு இதில் வந்து ஃபிஷ்ஷோட பீசஸை வந்து உள்ளே வச்சு திருப்பி ரைஸை வச்சு அதை வந்து கவர் பண்ணி இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதை ஒரு தம் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்ல சுவையான டேஸ்டியான வந்து ஃபிஷ் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கார்னிஷிங்காக கொஞ்சமாக வந்து மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.